ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஒரு எக் பெப்பர் மசாலா பண்ணலாங்க. ஒயிட் ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறதுக்கு, ரச சாதம், தயிர் சாதத்துக்கு சூப்பரா இருக்கும். 6 எக் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து மூடி வச்சு வெயிட் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு ட்ரை மிக்ஸி ஜார்ல 2 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு ட்ரையா பொடிச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸா இருக்கணும்னு அவசியம் இல்ல, கொஞ்சம் கொரகொரப்பா இருந்தாவே ஓகே. 2 பெரிய வெங்காயம் நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. குக்கர்ல வச்சா உடஞ்சிருமோன்னு நினைக்காதீங்க. ஒரு விசில் விட்டு எடுங்க, சூப்பரா வெந்துரும். அதிக விசில் விட்டுட்டீங்கன்னா ரப்பர் மாதிரி ஆயிருங்க. ஆறினதுமே நல்லா தொளிச்சிட்டு லைட்டா ஸ்லிட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க வேணும்னா 2 வெட்டி கூட வச்சுக்கோங்க. ஒரு கடாயில ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயம் சேர்த்து சிம்ல வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. நீங்க வேணும்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்களேன், இன்னும் டேஸ்டா இருக்கும். இப்போ மிக்சியில அரைச்சு வச்சிருக்க பொடியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. அப்பதான் வெங்காயம் மசாலா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வரும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்ந்து கலந்துட்டு நல்லா அந்த தண்ணி வத்துற வரைக்கும், எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டுறலாம். சிம்ல வச்சுக்கோங்க. இப்போ வேக வச்ச எக் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள் நான் இப்ப சேர்க்கிறேன். ஆக்சுவலா உப்பு போடும் போதே மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து இருந்திருக்கணும், நான் மறந்துட்டு அதனால இப்ப சேர்த்திருக்கேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமா கொத்தமல்லி தலை தூவிட்டு சும்மா ஒரு 2 தடவை மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கிக்கோங்க. ஒயிட் ரைஸ்க்கு இந்த மசாலா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ரச சாதம், தயிர் சாதத்துக்கு சூப்பரா இருக்குங்க.